ஒண்ணுக்கு ரெண்டு பேர் இருக்காளுவன்னு தான் பேரு. ஆனா பேருக்கு தான். என்னைக்காவது ஒரு நாள் நினைச்ச நேரத்துக்கு காப்பி கொண்டாந்து கொடுக்காளுவலா? எப்பா பார்த்தாலும் இவ்வளவு இஷ்டத்துக்கு கொண்டு வர்றது. என்னத்தை கழனி தனியா ஊத்துனாலும் குடிப்பான் அப்படிங்கிற நினப்பு. புருஷனுக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்சாதானே. என்ன காஃபி எப்ப கேட்டதுக்கு எப்ப எடுத்துட்டு வர? ஆ? நல்ல ஹேர அப்படி இப்படி வள்ளட்டி சுள்ளட்டி மாட்டிக்க தெரியுதுல. என்ன புது டோலாக்கா? உனக்கு செட் ஆகல. புலிய பார்த்து பூனை சோடு போட்டுக்குச்சான். ஏன் அகிலா போடுறான்னு நீயும் வாங்கி போட்டுக்கிட்டியாக்கும். பார்க்க சகிக்கல. காஃபி கொண்டு வந்திருக்கலாம். காஃபி நான் காஃபியா குடிப்பேன்? டீ தானே குடிப்பேன். அதுவும் எத்தனை மணிக்கு எடுத்துட்டு வர? ஏன்டா ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு என்னாச்சு? நான் இப்படிலாம் ஹேர் ஸ்டைல் பண்ணாதானே உங்களுக்கு பிடிக்கும், அதனால தான் அப்படி பண்ணேன். ஆனால் இப்படி எரிஞ்சு விழுறீங்க. வர வர உங்க ரெண்டு பேரையும் கண்டாலே பிடிக்க மாட்டுக்கு. அடியே எப்ப காஃபி கேட்டதுக்கு எப்ப எடுத்துட்டு வந்து நிக்கிற? கொஞ்சம் கூட நெஞ்சில பயம் இல்ல? வீட்டு வேலையை செய்யணும்னு என்ன இருந்தா தானே 24 மணி நேரமும் பல்ல பல்ல காட்டிக்கிட்டு டிவியை பார்த்துட்டு உட்காந்துருந்தா எப்படி பயம் இருக்கும்? என்ன முழிக்கிற? டிஃபன் என்ன பண்ண? இட்லி. இட்லினா வெறும் இட்லியை மனுஷன் திம்பானா? என்ன இட்லினா தொட்டுக்க என்னன்னு அதையும் சேர்த்து சொல்லணும். உங்களுக்கு பிடிச்ச தேங்காய் சட்னி, சாம்பார். அதெல்லாம் இப்போ எனக்கு பிடிக்கிறது இல்லை. புதினா கொத்தமல்லி சட்னியும் தக்காளி சட்னியும் போய் அற. அப்போ சாம்பாரும் தேங்காய் சட்னியும் வீணா போயிடும்ல? வீணா போயிடும்னா அப்போ வீணா போறதெல்லாம் என்ன கொட்டிக்க சொல்றியா? நீ உட்கார்ந்து நல்லா கொட்டிக்கோ. இங்க பாரு, நான் நைட்டு லேட்டாக தான் வருவேன். நீ பெசாட்டி கதவை திறந்து போட்டுட்டு படுத்து உறங்கிறாத. ஒழுங்கா வாசல்லே காத்துரு. சரி. அப்புறம் என்ன? மத்தியானத்துக்கு சாப்பிட வருவீங்களா? ஏன் வரலனா எவ கூடயாவது எவ வீட்லயாவது போய் உட்காந்து அரட்டை அடிக்க போறியா? இல்ல என்ன செய்ய போற? உட்காந்து டிவி சீரியல் பார்க்க போறியா? மத்தியானத்துக்கு சோத்த பொங்கி குழம்ப வையே. வருவனா வரலையான்னு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொல்றேன். என்ன போனா போகுதுன்னு நானும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். இஷ்டத்துக்கு அவளை மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இங்க பாருங்க, வேணும்னா செஞ்சு வச்சிருக்கத சாப்பிட்டுட்டு போங்க. இல்ல பேசாம உங்க வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. அதை விட்டு போட்டு அவளை அதை செய்ய இதை செய்ய மிரட்டுறீங்க. வாய மூடிடி. யாருகிட்ட பேசுறன்னு தெரிஞ்சு பேசு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? வேலைக்கு போறங்கிற திமிரா? ஒழுங்கு மரியாதையா வேலையை விட்டுட்டு அடக்க ஒடக்கமா வீட்டுல இரு. அதை விட்டுட்டு தேவையில்லாம எகிர்ன அப்புறம் நடக்கிறதே வேற. இங்க பாருங்க, நானும் மரியாதைக்காக தான் மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்கிட்டீங்க, நடக்கிறதே வேற. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்கா? நீங்க வேலைக்கு போனா நாங்க போகணும், வேலைக்கு போகாதனா போக கூடாது. இங்க பாருங்க, நான் ஒன்னும் உங்க காசை வாங்கி சாப்பிடல. நான் என் காசுல என் பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. சும்மா இரு ஐசு, நீ வேற. ஏய், நீ வாயை முடிக்கிட்டு சும்மா இரு. நீ குதின்னு குதிக்கும் போதெல்லாம் அன்னைக்கு வாயை திறக்காம பம்மிக்கிட்டு தானே இருந்தாரு. இன்னைக்கு என்னாச்சு? இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன் வீட்டுல இருக்கிற பொம்பளைனா நினைச்ச நேரத்துக்கு தூங்க கூடாதா? உங்களுக்கு அடிமையா உட்காந்துருக்கணுமா? ஏன் சீரியல் பார்க்காம அப்புறம் என்ன பண்ணிட்டு இருப்பா? கேள்வி கேட்கிறாரு. ஏன் ஆம்பளை வேலைக்கு போனா உங்களை தலையில தூக்கி வச்சு ஆடணுமா? இங்க பாருங்க, எல்லாரும் வேலைக்கு போகத்தான் செய்யறாங்க. என்னமோ நீங்க மட்டும் அதிசயமா போற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. சாம்பார் வச்சா சட்னி வச்சா இருக்கிறத சாப்பிடறத விட்டுட்டு அதை செய்யி இதை செய்யு ஆர்டர் போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. என்ன ஹோட்டலா? நீங்க கேட்கறதெல்லாம் அப்படியே வரிசையில கொண்டு வந்து கொடுக்க. அவன் கூட காசு வாங்குறதுக்காக ரொம்பவும் பணியெல்லாம் மாட்டான். இவளை ஒரே அடியா அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதானே படிச்ச திமிரு. உன் ஆணவத்தினால அவளையும் கெடுக்கிறியா? ஏய், அவ ஏன் பொண்டாட்டி. நான் என்ன சொல்றனோ செய்யறதுக்கு தான் அவ இங்க இருக்கா. பொண்டாட்டினா உங்களுக்கு அடிமையா காலை பிடிச்சு விட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா? இங்க பாருங்க, உங்க நடவடிக்கையை கொஞ்ச நாளா நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அது ஒன்றும் சுத்தமா சரியில்லை. இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க?
காலம் பூரா உங்களுக்கு அடிமையா அவ சோறு பொங்கி போட்டுட்டே உட்காந்துருக்கணுமா? அவளை அமுக்கிக்கிட்டே உட்காந்துருப்பீங்களா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உன்கிட்ட நான் பேசல. தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்காத. அதானே, என்கிட்ட எப்படி பேச முடியும்? அதான் பதிலுக்கு பதிலே பட்டு பட்டுன்னு பேசுறாளே, இவகிட்ட எப்படி பேசுறது? நமக்கு யாரு பம்மிக்கிட்டு இருப்பாளோ அவளை நாம அடக்கி வைக்க முடியும் அப்படின்னு தானே இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏ அறிவு கட்டவளே, உன் வாய் எங்க போச்சு? மேக்க இருந்து கிழக்க வரைக்கும் கிளியுமே. இப்ப என்னாச்சு? உன்னை அடிமை மாதிரி அவர் கண்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு, நீ ஏன் கேட்டுக்கிட்டு நிக்கிற? ச்சே, சரியான ரோதனையா போச்சு. இதுங்களை கட்டிக்கிட்டு மாரடிக்கிறதுக்கு சும்மா கிடக்கலாம். என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? எங்களை கட்டிக்கிட்டு மாரடிக்கிறீங்களா? உங்களை யாருங்க மாரடிக்க சொன்னா? போங்க, எங்க போகணுமோ போங்க, எப்படி சந்தோஷமா இருக்கணுமோ இருங்க. எங்க மூஞ்சில முழிக்க வேண்டாம் தான் சொல்றோம். எங்களை கட்டிக்கிட்டு மாரடிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நாலு பூரா உங்களுக்காக ஒழிச்சு கொட்டுறேன்னு அர்த்தம். என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டீங்கன்னு அர்த்தம். இங்க பாரு, வந்து நிக்கிற மூஞ்சி ஆட்டம் வந்து மூஞ்ச வச்சுக்கிட்டு. சி, என்னைக்காவது ஒரு நாள் மனுஷனை சந்தோஷமா வச்சிருப்பேலாடி. 2 பேரும் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடினிய. இப்ப மனுஷன் கொஞ்சம் நிம்மதியா வெளியே கிளியே போயிட்டு வரான், சந்தோஷமா இருக்கிறனதும் உங்களுக்கு பொறுக்க மாட்டுக்கு. அப்படித்தானே? ஓ, எப்படி உங்களை சந்தோஷமா வச்சுக்கணும்? எப்படி? நான் 3 பிள்ளைய பெற்றுக்கிட்டேன், அவ ஒரு பிள்ளைய பெற்றுக்கிட்டா, 4 பிள்ளைங்கள் ஆயிடுச்சு. இதை விட உங்களுக்கு என்ன சந்தோஷம் வேணும்? என்ன சந்தோஷம் வேணும்? இங்க பாருங்க, தேவையில்லாம எதையாவது பேசிக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் என்ன மனுஷியாவா பேசுற? உங்களுக்கு தேவைன்னா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துக்குவீங்க, இல்லனா இந்த வீட்டுல குழி பறிச்சு என்னையே உள்ள தள்ளி விட்டுருவீங்க. அப்படிதானே நடந்துக்கிட்டியே? ஏய், 2 பேரும் என்னைக்காது சந்தோஷமா பேசி சிரிச்சிருப்பேலாடி. ஒருத்திக்கு ஒருத்தி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இப்ப மட்டும் எங்க இருந்துட்டி? அவளுக்கு ஒண்ணுன்னா நீ வந்து நிக்கிற, உனக்கு ஒண்ணுன்னா அவ வந்து நிக்கிறா. என்ன அப்ப என்ன வச்சு டிராமா போடுறீங்களா? அதுக்காக நீங்க அவளை கண்டபடி பேசுவீங்க, நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? உங்களுக்கு என்னாச்சு? கிறுக்கு ஒன்றும் பிடிக்கலையே? மனுஷன் தானே, ஏங்க எப்படி நடந்துக்கிறீங்க? காட்டு மிராண்டித்தனமா நல்லா தானே இருந்தீங்க, திடீர்னு என்ன வேதாளம் வந்து மேலே இறங்கிருச்சா? இப்படி கிறுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறீங்க. இங்க பாரு, நான் எப்படி நடந்துக்கணும்னு நீ சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நீ தான் நினைச்ச நேரம் இந்த வீட்டை விட்டுட்டு ஓடி போயிருவல்ல. அதான் உனக்கு தனியா அப்பப்ப ஒரு எண்ணம் வருமே, நான் தனியா இருக்கணும், என்னை யாரும் டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல தானே இங்க இருந்து அங்க ஓடி போனேன். பின்ன என்ன, அவ ஏன் பொண்டாட்டி, அவளை நான் என்னனாலும் சொல்லுவேன். அத நீ வந்து கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. 2 பேரும் முட்டிக்கிட்டு தானே நின்னீங்க, அப்படி முட்டிக்கிட்டே இருங்க, அதான் எனக்கு நல்லது. அவ உங்க பொண்டாட்டினா நான் யாரு? நான் யாரு? அதுக்கு பதிலா சொல்லுங்க. உன்ன நான் என் பொண்டாட்டியாவே நினைக்கிறேன். நீ இந்த வீட்டில் இருந்திருந்தா எனக்கு பொண்டாட்டியா இருந்திருப்ப. நீ தான் தனியா போறேன்னு அத்துக்கிட்ட அங்க ஓடுனல. பின்ன என்ன, உன் வீட்டை பார்க்க போ. இங்க என்ன சொல்லி உனக்கு? இங்க பாருங்க, நான் அத்துக்கிட்டு எங்கேயும் யார் கூடயும் யார் வீட்டுக்கும் போகல. நான் தனியா இருக்கேன், எனக்கு அவளுக்கும் பிரச்சனை, அதனால தனியா இருக்கேன். அதை விட்டுட்டு தேவையில்லாம ஏதாவது பேசுனீங்க, வார்த்தையை விட்டீங்க, அப்புறம் நானா இருக்க மாட்டேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவளுக்கு ஒரு பிரச்சனைனா நான் தான் வந்து நிப்பேன், எனக்கு ஒரு பிரச்சனைனா அவ வந்து நிப்பா. நாங்க 2 பேரும் வேற வேறையா இருந்தாலும் எங்க மனசு எப்பவும் ஒன்னாதான் இருக்கு. நீங்க எங்களை பிரிச்சு வச்சு குளிர்காயலான்னு அலையிறீங்களா? என்ன 3வது ஒண்ணு தேடிக்கிட்டீங்களா? அதான் இம்பிட்டு பேச்சு வருது. ஏண்டி, நான் ஆம்பளை எப்படினாலும் இருப்பேன், அதை பத்தி கேட்கணும்னு உங்க 2 பேருக்கும் அருகதை கிடையாது. நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, அவ உன் வேலையை பாப்பா. ஏய், இன்னொரு தடவை அவ கிட்ட ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த ஆரஞ்சு பழகளெல்லாம் கொளுத்தி போடுவேன். இங்க பாரு, நான் சொல்றத கேட்டு நடக்கிறதா இருந்தா இந்த வீட்டுல இருப்ப, இல்ல உங்க ஆத்தா வீட்டை பக்கம் துரத்தி முடிக்கிருவேன். ஞாபகத்துல வச்சுக்க, நான் வரேன். பாத்தியா, நான் சொல்லும்போது கேட்டியா? அவரு ரொம்பவே மாறி போயிட்டாரு. என்னெல்லாம் பேசிட்டு இருக்காரு பாத்தியா? எங்க இருந்து இவருக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு? இந்த மாதிரி பேசுற தைரியத்தை யாரு கொடுத்தா? இப்பவே ஆபீஸ்ல போய் என்ன ஏதுன்னு பாக்குறேன். இதுக்கு மேல இவரை இப்படி விட்டா சரிப்படாது. பாவி மனுஷன், சாப்பிடாம போயிட்டாரு. இவர் புத்தி ஏன் இப்படி எல்லாம் போகுது? ஐசு என்னெல்லாம் பேசுறாரு பாவம் ஐசு. ஏல ஐயா, நீ பண்றதெல்லாம் சரிதான், ஆனா
ஐஸ்வர்யா லேசுப்பட்ட ஆள் கிடையாது. நேரே உன் ஆபீஸ்ல போய் சண்டையை போட போயிருப்பாளே. அப்ப என்ன செய்ய? ஏமா நீ சொல்றதெல்லாம் சரிதான். அவ போட்டும், போனாதான் சரிப்படும். அங்க இருக்கிறவங்கிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கேன், காரை விட்டுட்டு அகிலாவும் நானும் பைக்ல வெளியே போயிருக்கோன்னு. கூடமிட்டு கடுப்புல வீட்டில் வந்து உட்காருவா. எப்படியோ அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தா எனக்கு போதுமா. எனக்கு இந்த 2 பேரும் இருக்கும்போது கூட ஒன்றும் தெரியல. ஆனால் இப்போ என் பிள்ளைகளும் கவஸ்தப்படுத்துமா. இவ்வளோ 2 பேரும் தனித்தனியாக இருக்கிறதுல அம்மா அம்மான்ட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு வர்றது எனக்கு சரியா படலை. மாப்பிள்ள, நீங்க பண்றதெல்லாம் சரிதான். ஆனா அகிலாக்கு இதனால ஏதாவது கஷ்டம் வருமே. இவ வேற அனிதாவை சொல்ல முடியாது. ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டா. அகிலாட்ட போய் சண்டைன்னு போடுவாவோ. இன்னொன்று பார்க்குறவங்க அவங்கள தப்பாக சொல்லிடக்கூடாதுல்ல. ஐயோ அம்மா, எனக்கு தப்பாக சொல்கிறதுக்குன்னு யாரும் கிடையாது. சொந்தக்காரங்கன்னு யாரும் இல்லை. இவர் பொண்டாட்டியும் ஒன்றா சேர்ந்தா போதும். குடும்பமா அரவிந்த் சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அதை தவிர வேற எந்த ஆசையும் இல்லை. நான் முதல்ல யோசிக்காம முடிவெடுத்ததே நான் தான். அதுக்கப்புறம் தான் அரவிந்தே இதுக்கு சரின்னு சொன்னான். ஏமா, அவங்க குடும்பத்துல எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். தனித்தனியா பிரிஞ்சு கிடக்கிறத பார்க்கும்போது சங்கடமா இருக்குமா. ரொம்ப சந்தோஷமா. உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு. நீ உள்ள போய் ரூம்ல ரெஸ்ட் எடு. நான் சமையலை பண்ணிட்டு உன்னை எழுப்புறேன், படுத்துக்கம்மா. பரவாயில்லம்மா, நானும் அரவிந்தும் பேசிட்டு இருக்கோம், நேரம் போயிடும். சரி, அப்ப நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அவ்வளோ என்ன செய்வாளோன்னு அங்க பார்க்கணும்ல. திடீர்னு அங்க இருந்து இங்க வந்தானா நான் உனக்கு போன போடுறேன். சரிங்க தே, நீங்க போங்க, பசங்களை பார்த்துக்கோங்க. நான் நைட்டு 11 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கே வருவேன். அது வரைக்கும் இங்கே தான் இருக்க போறேன். சரிங்க மாப்பிள்ள, அப்ப நான் கிளம்புறேன். ஏல, அம்மா போய் சாப்பாடை ரெடி பண்றேன். டிவி ரிமோட்டு அங்கன தான் இருக்கு, எடுத்து போட்டுக்கோங்க. இப்ப அப்பா வந்துருவாரு, கோயிலுக்கு போயிருக்காரு. சரிம்மா. என்ன இந்த ஐசியும் காணோம்? ஆஃபீஸில் போய் பார்த்துட்டு வரேன்னு போனா என்னாச்சுன்னே தெரியலையே. என்ன ஐசு, எதுவுமே சொல்லாம முழிக்கிற? என்னாச்சு? ஆஃபீஸில் இருக்காரா? இல்லை அனிதா, ஆஃபீஸில் கார் நிற்கிது. ஆனால் உள்ளே போய் பார்த்தா அவரும் இல்லை அவளும் இல்லை. பைக்கில் 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்களாம். எங்கே போகிறாங்கன்னு ஒன்றும் சொல்லலைன்னு சொல்கிறாங்க. பாத்தியா, நான் சொன்னேன் பத்தியா? அவ வந்ததுலேருந்து தான் இவர் குணமே மாறி போச்சு. அது வரைக்கும் இவர் நல்லா தான் இருந்தார். ஏன் தான் இப்படி நடந்துக்கிறாரோ தெரியல. முன்னாடி நான் அரட்டி பேசும்போதெல்லாம் எனக்கு பயந்து பேசுவார். இப்போ என்ன ஏன் நடுநடுங்க வைக்காரு? எனக்கு சங்கடமா இருக்கு. என் வாயில இருந்து வார்த்தையும் வர மாட்டுக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நீ அவரை ரொம்பவே இஷ்டத்துக்கு விட்டுட்ட. ஆனா அன்னைக்கு நீ கோவப்பட்டப்ப உனக்கு அடங்கி பயங்கி தானே இருந்தாரு. இப்ப நீ உன் கோவத்தை எங்க கொண்டு போட்ட? ஏன் உனக்கு கோவம் வர மாட்டுக்கு? தெரியல ஐசு. அன்னைக்கு அவர் உன்கிட்ட பேசும்போது கூட எனக்கு ஆத்திரம் பத்திக்கிட்டு வரும். ஆனா இப்ப அவர் நம்ம 2 பேரையும் விட்டுட்டு வேற எங்கேயோ பேசிக்கிட்டு இருக்காருன்னு நினைச்சா சங்கடமா இருக்கு. நான் உன்கிட்ட எவ்வளவோ கோவப்பட்டிருக்கேன், பொறாமப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப நம்ம 2 பேருக்குமே துரோகம் பண்ணிட்டு இப்படி சுத்திட்டு அலையிறாரேன்னு நினைச்சா எனக்கு என்னமோ போல இருக்கு. ஏன் தான் இப்படி நடந்துக்கிறாரோ தெரியல. இன்னைக்கு வரட்டும், நான் ஒரு முடிவு கட்டுறேன். நீ அமைதியா இரு. நீ ஒன்றும் பேசி பிரயோஜனம் கிடையாது. நீ எதுக்கும் கவலைப்படாத. அதான் எங்கேயும் போக மாட்டாரு, கண்டிப்பா உன் கூட இருப்பாரு. நீ கவலைப்படாத. இல்ல ஐசு, நான் தப்பு பண்ணிட்டேன். உன்னை அந்த வீட்டை விட்டு துரத்துனது தான் நான் பண்ண பெரிய தப்பு. அதனால தான் அவர் இப்போ எனக்கும் இல்லாம உனக்கும் இல்லாம இப்படி எங்கேயோ போறாரு. எனக்கு மனசு சங்கடமா இருக்கு ஐசு. இங்க பாரு, அறிவு கட்டத்தனமா இப்படி எதையாவது உளறிக்கிட்டு இருக்காத. அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. அவர் எங்க போனாலும் இங்க வந்துதான் ஆகணும். வரட்டும், அப்புறம் நான் யாருன்னு அவருக்கு காட்டுறேன். இங்க பாரு, சும்மா மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டே இருக்காத. நீ பழைய அனிதாவா இருக்கணும். சும்மா தேவையில்லாம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக
நமக்கு ஆட்டம் காட்டுறாரு. அவர் காட்டணும். அவர் ஆட்டம் எத்தனை நாளைக்குன்னு நானும் பார்க்குறேன். நீ பழையபடி நம்ம வீட்டுக்கே வந்துரு ஐசு. அவர் எப்படியெல்லாம் உன்னை பேசினாரு பார்த்தல, எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. நீ யாரு? அவ ஏன் பொண்டாட்டி? ஆனா நீ தான் இந்த வீட்டில் இல்லையே, நீ எதுக்கு பேசுறங்கிறாரு. நீ பழையபடி இங்க வந்துரு ஐசு. என்ன நீ வந்துரு 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 ஐசு வந்துரு ஐசுங்கிற அறிவு கட்டத்தனமா உளறிக்கிட்டு இருக்க. அவருக்கு பயந்து எந்த முடிவையும் எடுக்க முடியாது. இங்க பாரு, சும்மா தேவையில்லாம பயந்துகிட்டு இருக்கிறத விட்டுட்டு நடக்கிற வேலையே பாரு. இங்க பாரு, அவர் சட்னியை கொடு, சாம்பாரை கொடு, அதை கொடு, இதை கொடுனா உனக்கு வாய் தான் இருக்குல்ல, பேச வேண்டியதானே. ஏதாவது ஒண்ணுதான் செய்ய முடியும். வேணும்னா நாளையில இருந்து என்ன செய்யணும்னு கேட்டுட்டு செய்றேன். சும்மா இஷ்டத்துக்கு ஆட்டம் போடாதீங்கன்னு சொல்லு. அவர் பம்மிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் நான் எவ்வளவோ கத்தியிருக்கேன், என்னெல்லாமோ பேசியிருக்கேன். ஆனா இப்போ அவர் பேசுற பேச்சை பார்த்தா எனக்கு அப்படியே தலையே சுத்திரும் போல இருக்கு. ஏன் தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாரோன்னு மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பயமா இருக்கு ஐசு. அவரு என்னை விட்டுட்டு போயிடுவாரோன்னு தோணுது. நீ என்ன லூசா? அறிவு கட்டத்தனமா உளறிக்கிட்டு இருக்க. எங்க பாரு, அவர் எங்கேயும் போக முடியாது. சும்மா கணத்துல கைய வச்சு ஆழ்ந்துகிட்டு இருக்கிறத விட்டுட்டு வந்து பாருன்னு எப்பவும் நில்லு. ஒரு ஆம்பளை பொண்டாட்டிய விட்டுட்டு போயிடுவான்னு பயந்துகிட்டே எத்தனை காலத்துக்கு பம்பிக்கிட்டு உட்காந்துருப்ப. இங்க பாரு, அப்படி போறதா இருந்தா போயிட்டு வரட்டும் எங்கனாலும். அதை பத்தியெல்லாம் சும்மா கவலைப்பட்டுட்டு இருக்காத. உன்ன மாதிரி என்னால இருக்க முடியல ஐசு. அவர் தான் உலகம்னு வாழ்ந்துட்டேன். எனக்கு அவர் இல்லாம இருக்க முடியாது ஐசு. ஏய், உன்னை நினைச்சா எனக்கே சங்கடமா இருக்கு. லூசு மாதிரி உளறிக்கிட்டு இருக்காத. அவர் எங்கேயும் போக மாட்டாரு. அவர் மனசுல என்னவோ இருக்கு, என்னன்னு தெரியட்டும். அப்புறம் நான் யாருன்னு அவருக்கு காட்டுறேன். எனக்கு தனியா இருக்க பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு ஐசு. நீ லீவை போட்டுட்டு இன்னைக்கு ஒரு நாள் என் கூட இருக்கியா? சரி சரி, சும்மா தேவையில்லாம இப்படியே உளறிக்கிட்டு இருக்காத. எப்பவும் உன் கைதான் உனக்கு உதவி. சும்மா நீ இருக்கியா, அவன் இருக்கியா, இவன் இருக்கியான்னு இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காத. அதுவும் இல்லாம அத்தா இல்லாம இருக்க முடியாது, அத்தா இல்லாம இருக்க முடியாதுன்னு இப்படி லூசு மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை கிறுக்காக்கிட்டு இந்த உலகம் போயிட்டே இருக்கும். நீ சொல்ற மாதிரிலாம் எனக்கு பேச தெரியல. நீ படிச்சவ, அதான் இப்படி பட்டுன்னு பண்பா யோசிச்சு பேசிடுற. ஆனா எனக்கு என்னமோ தெரியல, எப்போ அவர் எங்கே போனாலும் அவர் வரட்டும்னு காத்து கடந்து அப்படியே பழக்கமாயிட்டு. அவர் இல்லாம ஒரு வாய் சாப்பிட கூட முடியாது. அதான் இப்படி கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. இங்க பாரு, ஓ வர அவருன்னு நீ காத்து கிடக்கிறதுனால தான் அவரு இப்படி அலையிறாரு. நீ சும்மா அவரு சுவருன்னு காத்து கிடக்கிறத விட்டுட்டு ஓ வேலையை பார்த்துட்டு நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு இரு. அப்புறம் அவர் ஒழுங்கா இருப்பாரு. முடியல ஐசு, இன்னைக்கு ஒரு நாளும் என் கூட இரு. சரி, நான் போய் புடவையை மாத்திட்டு வரேன், வா. இன்னைக்கு நாம என்ன பொருள் பார்க்க போறோம்னு இப்ப பாப்போம். இன்னைக்கு நாம பார்க்க போற பொருள் ஒரு ஸ்டீல் டப்பா. மசாலா எல்லாம் போட்டு வச்சுக்கலாம், அப்புறம் சீனி போட்டு வச்சுக்கலாம். என்ன சொல்லுவாங்க ஊர்ல, அந்த சில்வர் பாக்ஸ் சொல்லுவாங்களா, அந்த டப்பாவை பத்தி தான் நாம பார்க்க போறோம். சுபா ஸ்டீல் grocery container 300 ml சில்வர். இதோட இப்போதைய விலை 350 ரூபாய். முந்தைய விலை 949 ரூபாய் இருந்திருக்கு. 63% ஆஃப்ல இப்ப Flipkartல கிடைக்குது. வேணும்ங்கறவங்க நம்ம வீடியோக்கு கீழ வர்ற வியூ ப்ராடக்ட்ட கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க. சுபா ஸ்டீல் grocery container 300 ml சில்வர். இதோட இப்போதைய விலை 350 ரூபாய். முந்தைய விலை 949 ரூபாய் இருந்திருக்கு. 63% ஆஃப்ல Flipkartல கிடைக்குது. வேணும்ங்கறவங்க நம்ம வீடியோக்கு கீழ வர்ற வியூ ப்ராடக்ட்ட கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க. ஏர் டைட் கண்டெய்னர், மெட்டீரியல் ஸ்டீல், 7 days ரிட்டர்ன் பாலிசி இருக்கு. அடுத்ததா நாம பார்க்க போறது ஒரு வினிகர் பத்தி. இந்த வினிகர் வந்து பிரஷர் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். அதுவும் இல்லாம இந்த வினிகர் வெயிட் லாஸ்க்கு குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வினிகர் ஆப்பிள் சைடர் வினிகர். அத பத்தி தான் நாம பார்க்க போறோம். அமெரிக்கன் கார்டன் ஆப்பிள் சைடர் வினிகர் 473 ml. இப்போதைய விலை இது 355 ரூபாய்க்கு Flipkartல கிடைக்கு. முந்தைய விலை 399 ரூபாய். 11% ஆஃப்ல இப்ப 355 ரூபாய் விலையில Flipkartல கிடைக்கு. வேணும்ங்கறவங்க நம்ம வீடியோக்கு கீழ வர்ற வியூ ப்ராடக்ட்ட கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க. அமெரிக்கன் கார்டன் ஆப்பிள் சைடர் வினிகர் 473 ml 355
செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஹாய் செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு, உங்கள் கமெண்ட்டே காணோம். பிஸியாக இருக்கீங்களா? ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அபிதாண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் அபிதாண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் அபிதாண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அபிதாண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஹஜிகா, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கேம்மா. அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா, அத்தான், அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அவந்தி செல்லம், அபிதா செல்லம், ஐஸ்வர்யா ராய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பாடு? வீட்டில் இன்னைக்கு லெமன் சாதம், மீன், மாங்காய் ஊறுகாய். அக்கா அனிதாக்கா, கோவப்படாதீங்க. மாமாவை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் நல்லா குத்து குத்துன்னு குத்துங்க. ஒத்துமையாக இருங்க. மாமா இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் அன்பாக பேசினாலே போதும் மாமா. சின்ன பையன்னு நினப்பு மாமாவுக்கு. ஐ லவ் யூ ஸோ மச்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அம்மா. ஹாய் ஹஜிகாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஹஜிகாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மகி, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கேம்மா. அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அவந்தி செல்லம், அபிதா செல்லம், அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா, அரவிந்த், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? குட் மார்னிங், சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் மகியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மகியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஹாய் மகியம்மா, எப்படி இருக்கீங்க? ஹாய் நேசமணியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அபி, அவந்திக்கா, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து லட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு அருண் மேலே பழிய போடுறீங்களா? என்னம்மா இப்படி செய்கிறீங்களேம்மா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ அக்கா. ஹாய் நேசமணியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் நேசமணியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஹாய் நேசமணி ஆண்டி, அதெல்லாம் ஒரு ஜாலிக்காக நல்லா ஜாலியாக எடுக்கலாம்னுட்டு விளாண்டா. ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? பாத்தீங்களா எவ்வளவு ஊர்ல குசும்பு வேலையெல்லாம் பார்க்கறாளுவனே. ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் பிரசாந்தினி, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கியாம்மா? சூப்பர் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. சாப்பிட்டாச்சா? நல்லா இருக்கியா? உடம்பு இப்போ எப்படி இருக்கு? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் பிரசாந்தினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் பிரசாந்தினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரசாந்தினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரசாந்தினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் பிரசாந்தினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரசாந்தினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பியூட்டிஃபுல் எபிசோட், வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் அம்மா, எப்படி இருக்கீங்க? ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கியாம்மா? டுடே எபிசோட் சூப்பர் அக்கா. அரவிந்த் மாமா ஓவர் ஆக்ஷன், சிரிப்பு சிரிப்பு வருது தான். அம்மா ஐஸ்வர்யா அக்கா, அனிதா அக்கா, ஐஸ்வர்யா அக்கா சூப்பர் பேசுகிறாங்க. அரவிந்த் மாமா, ஐஸ்வர்யா அக்கா, அனிதா அக்கா சூப்பர். ஐஸ்வர்யா அக்கா, அனிதா அக்கா கோவப்படாதீங்க ப்ளீஸ். அரவிந்த் மாமா சாங் சூப்பராக பாடுறீங்க. அரவிந்த் மாமா யூ ஆர் லுக்கிங் ஸோ க்யூட், ஸ்மைல் ஸோ க்யூட், சூப்பர். அனிதா அக்கா, அஸ்வின் செல்லம் சூப்பராக பேசுகிறாங்க. அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அபிதா செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா அம்மான்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா?
ஹாய் சூர்யா செல்லம், எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் அண்ணா, பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூர்யா செல்லம், எப்படிம்மா இருக்க? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? சூர்யா செல்லம், எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? லவ் யூ அப்பா. ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அப்பா. ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் பிரகாஷ் அப்பா. ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அப்பா. ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லவ் யூ அண்ணா. ஹாய் கிறிஸ்டினா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? மாமா ஆக்டிங் வேற லெவல் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிம்மா இருக்க? ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ஹாய் விபிலா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஏன் கமெண்ட் போடலன்னு கேட்டிருந்தேன். எங்களுக்கு பசங்களுக்கு ஒரே பிஸி எக்ஸாம் போயிட்டுருக்கு, அதனால தான்மா கமெண்ட் போட முடியல. இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கி நீங்கள் எல்லாரும் கேட்டதுனால வேறு வழி இல்லாமல் போட்டுட்ருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. 1 வீக் பொறுத்துக்கோ, அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவோம். ஹாய் விபிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் விபிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் விபிலாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் விபிலாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் விபிலாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் விபிலாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் விஜயா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீ எப்படிம்மா இருக்க? சாப்பிட்டியாம்மா? எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூம்மா. ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் மாசிலா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ இப்படி இருக்க? ஹாய் அனிதா, அத்தான், ஐஸ்வர்யா ராய், அவந்திகா, அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அவந்தி செல்லம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? பார்த்து பத்திரமா இருங்க, உடம்ப பார்த்துக்கோங்க. நான் அத்தான் கூட சண்டை கோவிச்சுக்கிட்டேன். எப்போ பாரு சாந்தி பின்னாடியும் விஜயா பின்னாடியும் போகிறாங்க. இப்போ அகிலா பின்னாடி போகிறாரு. அதனால் நான் தான் அத்தான் கூட சண்டை. என்னோட புஜ்ஜுக்குட்டி, மயிலுக்குட்டி, ரயிலுக்குட்டி, அம்முக்குட்டி, புஜ்ஜுக்குட்டி, பட்டுக்குட்டி, தங்கங்களா, பட்டு செல்லங்களா, ரயிலுகளா, குயில் செல்லங்களா, ஐ லவ் யூ. அருண் செல்லம், அபிதா செல்லம், ஐ லவ் யூ செல்லம். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அமைதியாக இருக்க மாட்டியா? எப்போ பாரு அனிதா அத்தான் எங்கே போகிறாரு வராருன்னு பார்த்துக்கிட்டே இருப்பியா? பார்த்துக்கலாம், அப்புறமா கூப்பிடுவேன். உனக்கு ஒரு வேலையே இல்லையா? இதுதான் வேலையா? வீடியோ வேறு லெவலாக இருக்குது. செல்லக்குட்டீஸ் ஐ லவ் யூன்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். மாசிலா உன் பின்னாடியே ஓடி வந்துருட்டும். ஐ லவ் யூம்மா. கண்டிப்பாக உன் பின்னாடி வர்றேன், கவலைப்படாத. ஐ லவ் யூ ஸோ மச்மா. என்ன ஏற்கனவே சாந்தி, விஜயா, அப்புறம் அகிலான்னு பின்னாடி போயிட்டு இருக்காரு. இப்போ நீங்க வேற உங்க பின்னாடி வரலன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. அப்படியே மொத்தமா இவரை குண்டு கட்டா தூக்கி கொண்டு வீட்டில் வச்சுக்கோங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படிக்கா இருக்கீங்க? என்ன அவர் பின்னாடி போறது தான் வேலையா? அவரை பார்க்கறது தான் வேலையா? அப்படி இப்படின்னு கேட்டிருக்கீங்க. பார்த்தீங்களா? பார்த்தே இப்படி இருக்காரு. பார்க்கலன்னா அப்புறம் உங்க பின்னாடியே ஓடி வர்றேன்னு சொல்றாரு.
இவரை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பாடுபட போறேனோ தெரியல. ஐ லவ் யூ அக்கா. எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? வாட வாட அப்பாக்கு ரொம்ப தான் டிமாண்ட் ஆயிட்டு இருக்கு. அப்பா அஸ்வினுக்கும் ஆடோனுக்கும் ஸ்கூல் டேஸ்ல இன்னும் காலேஜ் டேஸ்ல டிமாண்ட் கூடிரும் போல இருக்கு. மாஸ்லாமா எப்படி இருக்கீங்க? லவ் யூ அம்மா. நானும் அப்பா மாதிரி இருக்கேன். அப்ப எல்லாரும் என்னைய தான் பார்க்க வருவீங்கல்ல. ஐ லவ் யூ அம்மா. தங்க குட்டி, புச்சு குட்டி, மயிலு குட்டி, ரயிலு குட்டி எப்படி இருக்கு? எனக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வந்துருவாங்க. ஐ லவ் யூ அம்மா. நினைப்பு தான் பொழப்பு கிடக்கு. உனக்கு கால் ஃப்ரெண்ட் வருவாங்களாம். கால் ஃப்ரெண்ட் எந்த கால் ஃப்ரெண்ட் வாடான்னு நாங்களும் பார்க்கணும். ஐ லவ் யூ அம்மா. சாப்பிட்டீங்களா? ஹாய் மாஸ்லாமா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? லவ் யூ அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணா எப்படி இருக்காங்க? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? லவ் யூ ஸோ மச் அக்கா.